ரொம்ப கரெக்டான விஷயம். பெரும்பாடு என்னோடய மற்ற டேரக்டர்ஸ் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு க்ளூ 2 ஹீரோயினுக்கு முடிஞ்ச அளவு காம்பினேஷனே வைக்காதீங்க. வேறு வழி இல்லாமல் காம்பினேஷன் வச்சாலும் ஷார்ட் தனித்தனியாக எடுங்க. வேறு வழி இல்லாமல் ஷார்ட் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அவங்களை காப்பாற்ற ஆனாலும் முடியாது. இப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தில் அந்த பிரச்சனை வரல. 2 ஹீரோயினும் வந்து முதல் நாளில் ஆக்சுவலாக தெரிவிக்கு நான் இதுக்கு பயந்தே 2 ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா தனித்தனி தான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். பட் 3rd ஷெட்யூலில் அந்த மசாலா கஃபே ஹோட்டலில் 2 பேரோட காம்பினேஷன் சீன் வந்துச்சு. ஆஹா என்னெல்லாம் வெடிக்க போதோன்னு நினச்ச போது அப்படி இல்லாமல் முதல் நாளே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அஞ்சலி அண்ட் ஓவியா. அதனால் எனக்கு இந்த படத்தில் அந்த 2 ஹீரோயின் பிரச்சனைங்கிறதே வரல. சொல்லப்போனால் அவங்க 2 காம்பினேஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு தான் கோச்சிட்டாங்க, போர் அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் நிம்மதியை கொடுத்துட்டாங்க அஞ்சலியும் ஓவியாவும். இந்த 25th ஃபிலிமுங்கிறது எனக்கு பெரிய ஸ்பெஷலான விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம எத்தனை படம் பண்ணோங்கிறது முக்கியங்கிறத விட எவ்வளோ நல்ல படம் பண்ணுறவங்க தான் முக்கியம். சினிமாவை பொறுத்தவரை நல்ல படங்கிறது ஓடுற படம், கெட்ட படம் ஓடாத படம். அது மாதிரி ஓடுற படம் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 25 மெஜாரிட்டி நல்ல படமாக தான் நான் பண்ணியிருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையில் கலகலப்பு கண்டிப்பாக ஒரு நல்ல படம், மெகா ஹிட் மூவியாக இப்போ அமைஞ்சிருக்கு. திருப்தின்னா 100க்கு 200% நான் திருப்தியாக இருக்கேன் இந்த படத்தை பொறுத்தவரை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சினோம், அதே மாதிரி வந்திருக்கு. அது ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், அந்த படத்துக்கு அமைஞ்ச ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக அமைஞ்சுது. இந்த படம் வந்து இப்போ நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது எனக்கு திருப்தியாக அமைஞ்சதுனால தான். ஸோ அந்த வகையில் வந்து மேபி 25வது படங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் ஒரு நல்ல படமாக நான் கொடுத்துருக்குறேங்கிற சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. உள்ளத்தை லலிதா வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு மைல்கல். கண்டிப்பாக கலகலப்பு அந்த மைல்கல்லை தொடுன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பீட் பண்ணுமாங்கிறதுலாம் வேண்டாம். என் குழந்தை இன்னொரு குழந்தை, என்னோட இன்னொரு குழந்தை எதுக்கு பீட் பண்ணும்? அந்த குழந்தை அளவுக்கு இந்த குழந்தையும் வசந்தா என்னோடய சந்தோஷம் தானே.